அருமை வீரர் ஐயா காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்ட்டு திருச்சி சிவா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். நம்ம நேர்காணல், அதாவது சாட்டை சேனல்லேருந்து நேர்காணலுக்கு போயிருந்த ஒரு நெறியாளர் அவர்களை ஏன்னா ஒரு அநாகரிகமான பேச்சாக பேசி ரொம்ப அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காப்புல. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, காங்கிரஸ் சார்பில் ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரும் இன்னொரு கட்சி சார்பில் தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவரும் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த திராவிட பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுக்கு ஓட்டு போடு, அதாவது தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவருக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆள்னா என்ன அர்த்தம்? நம்ம தெலுங்கு பேசுறவனுக்கு ஓட்டு போடுறா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதைத்தான் நம்ம நெறியாளர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி தெலுங்கு சமூகத்தை சார்ந்த அவர் தெலுங்குன்ற வச்சு அந்த இதுக்கு ஓட்டு போட சொன்னாரா? இது பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்ன்ற வச்சு காங்கிரஸுக்கு வேணாம், நம்ம ஆளுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்காரு. அதாவது 2 பேரும் தெலுங்குன்ற வாசி சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவர் அநாகரிகமான பதிலை சொல்லியிருக்காரு. அது நம்ம வாயால் சொல்ல முடியாது. நான் அதை உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் தெலுங்கர்களோட ஆட்சி எவ்வளவு தலை துவங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து, ஏன் தமிழன் ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னு பார்த்து நீங்கள் மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.